வணக்கம் நண்பர்களே. மீடியாவில் ஒரு சில நாட்களாகவே ஓடிட்டுருக்கக்கூடிய ஒரு நியூஸ் என்னென்னா, இந்த செல்ஃபோன் நிறுவனங்கள் ஏர்டெல், வோடஃபோன் போன்ற நிறுவனங்கள் சமீப காலத்தில் நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முக்கிய காரணம், அரசுக்கு இந்த நிறுவனங்கள்லாம் மிகப்பெரிய நிலுவை தொகையை செலுத்த வேண்டும். இதை செலுத்த முடியாத காரணத்தினால இவங்கள நஷ்டத்தில் இவங்களுடைய நிறுவனத்தை ஓட்டுறாங்க. அதன் காரணமாக இந்த கம்பெனிஸ் இதனுடைய கஸ்டமரினுடைய சார்ஜஸையும் அதிகப்படுத்திட்டு வராங்க. அது இல்லாமல் இந்த வோடஃபோன் போன்ற வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் செயல்படுறது ரொம்ப நஷ்டம் உண்டாக்குவதாக இருக்குது. அதனால் இந்தியா விட்டு வெளியே போயிடலான்னு கூட இந்த மாதிரி நிறுவனங்கள் யோசிக்குது அப்படின்ற மாதிரி கூட இந்த செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. சரி, இதுக்கு பின்னாடி இருக்க உண்மை என்ன? எதனால் இந்த நிறுவனங்கள் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கவர்மெண்ட்டுக்கு செலுத்தணும்? அப்ராக்சிமேட்டாக ஒரு 1,00,000 கோடி ரூபா கிட்ட இந்த மெயினான நிறுவனங்கள்லாம் செலுத்த வேண்டியது இருக்குது. இந்த நிலவரம் ஏன் உருவாச்சு? இந்த கண்டிஷனுக்கு ஏன் இந்த நிறுவனங்கள் இன்னைக்கு தேதியில் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்தியாவினுடைய டெலிகாம் பாலிசியை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். 1991 இந்த வருடத்தில் இந்தியன் எக்கனாமியை லிபரலைஸ் பண்ணணும், தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல் பண்ணணும். அந்த காலத்தில் மெயினாக டெலிகாம் செக்டருக்குள்ளே நிறைய நிறுவனங்கள் வர ஆரம்பிச்சுது. அந்த காலத்தில் மெயினாக அந்த கவர்மெண்ட் நிறுவனம் தான் இருந்துச்சு. பிஎஸ்என்எல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த பிரைவேட் நிறுவனங்கள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சது. ஹச் வர ஆரம்பிச்சது, ஐடியா, ஏர்டெல், ஏர்செல், இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சது. 1994 அந்த வருடம் டெலிகாம் பாலிசி ஒன்று நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். இந்த மொபைல் ஃபோன் கம்பெனிஸ்கெல்லாம் இவங்க எப்படி செயல்பட வேண்டும், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் ஃப்ரேம் பண்ண ஒரு கொள்கை பாலிசியை 1994 நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் இந்தியா நாட்டில். இந்த பாலிசி படி பார்த்திங்கன்னா, எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அது இந்தியாவில் அந்த ஸ்பெக்ட்ரமை கவர்மெண்ட் கிட்டேருந்து வாடகைக்கு வாங்கி கஸ்டமர்ஸ்க்கு இந்த சர்வீஸை ஆஃபர் பண்ணணும்னா ஒரு லைசன்ஸை கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு லைசன்ஸ் ஃபீ, இவ்வளோ crore rupees அப்படின்னு இருக்கும், ஃபிக்ஸ்டாக இருக்கும் அந்த ஃபீஸ். அப்போ அந்த 1994 பாலிசி படி ஒரு ஃபிக்ஸ்டு ஃபீ கீழே தான் இந்த நிறுவனங்கள் இந்தியாவில் இயங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த நிறுவனங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஃபிக்ஸ்டு ஃபீ எங்களால் பேர் பண்ண முடியல, இந்த ஃபிக்ஸ்டு ஃபீ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஒருவேளை நாங்கள் நஷ்டத்தில் போயிட்டாலோ, நாங்கள் எதிர்பார்த்த அளவு லாபம் வரலனாலோ இந்த ஃபிக்ஸ்டான நீங்கள் ஃபீஸ் வைக்கிறது ஒரு சரியான விஷயமா எங்களுக்கு இல்லை, அதனால் இதை வந்து கொஞ்சம் டைனமிக் ஆக்குங்க அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அதனால் 1999 இந்த வருடத்தில் இந்த ஃபிக்ஸ்டு லைசன்ஸ் ஃபீ மாடலில் மாறி நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெவென்யூ ஷேரிங் மாடலுக்கு போகிறோம். ரெவென்யூ ஷேரிங்னு சொல்லக்கூடியது வருவாயில் ஒரு பார்ட்டை கவர்மெண்ட்டோட ஒரு நிறுவனம் ஷேர் பண்ணணும், அதான் ரெவென்யூ ஷேரிங் மாடல். இப்போ 1999 இந்த புது மாடலுக்கு போகுது, இந்த ரெவென்யூ ஷேரிங் மாடல். இப்போ இதில் இருந்தால் இன்னைக்கு தேதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த ரெவென்யூ ஷேரிங் மாடலில் ஏஜிஆர் அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூ அப்படிங்கிறது என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த நிறுவனத்தினுடைய மொத்த வருவாய், அவங்களுக்கு இன்கம் என்ன வருது, அதாவது அவங்க வந்து டேட்டா சர்வீஸ், வாய்ஸ் சர்வீஸ் மற்றும் மற்ற என்னென்ன சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறாங்களோ அதிலெல்லாம் வரக்கூடிய அந்த வருமானம், அந்த லாபம், அது இல்லாமல் மற்ற சில லாபமும் அந்த நிறுவனங்களுக்கு வரும். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வரும், அவங்க ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணாங்கன்னா அதுக்கு அந்த டிவிடெண்ட் வரும், மற்ற சில ப்ராஃபிட்ஸ் எல்லாம் வரும். இது எல்லாத்தையுமே ஒன்று கூட்டி மொத்தம் எவ்வளோ இன்கம் வருதோ அதில் ஒரு சதவிகிதத்தை கவர்மெண்ட்டுக்கு லைசன்ஸ் ஃபீயாக கட்டணும். அது இல்லாமல் இன்னொரு ஃபீஸ் ஒன்று இருக்குது, ஸ்பெக்ட்ரம் சார்ஜ்னு சொல்லுவாங்க. அப்போ 2 சார்ஜஸை அவங்களுடைய வருவாய்க்கு ஏற்றார் போல் கவர்மெண்ட்டுக்கு செலுத்தும். அப்போ அந்த ஏஜிஆர் கீழே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, உட்காந்து அந்த நிறுவனத்தோட லாபத்தை கால்குலேட் பண்ணுவாங்க. மொத்தம் எவ்வளோ வருவாய் வருது, எவ்வளோ லாபம் வருது, ஒட்டு மொத்தமாக வரக்கூடிய அந்த வருவாயில் ஒரு சதவீதத்தை லைசன்ஸ் ஃபீயாக கட்டணும், இன்னொரு ஒரு சதவீதத்தை ஸ்பெக்ட்ரம் யூசேஜ் சார்ஜஸாக கட்டணும். அந்த ஸ்பெக்ட்ரம்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும், அந்த அலைகளை தான் நம்ம ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லேட்டஸ்ட் பாலிசியின் படி பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் ஃபீஸ் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-5% வரைக்கும் இதில் அவங்க இந்தியாவில் செலுத்தணும். மொத்த கிராஸ் அட்ஜஸ்டட் ரெவென்யூ எவ்வளவோ அதில் 3-5% இந்த ரேஞ்சில் ஸ்பெக்ட்ரம் ஃபீயாக செலுத்தணும். அது இல்லாமல் மொத்த அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூவில் 8% லைசன்ஸ் ஃபீயாக செலுத்தணும். அப்போ ஒரு நிறுவனத்துக்கு உதாரணத்துக்கு 20,000 கோடி ரூபாய் அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூ ஏஜிஆர் நம்ம வச்சுக்கிட்டோம்னா அதில் அந்த 20,000 கோடியில் 8% நம்ம லைசன்ஸ் ஃபீயாக கட்டணும். அது இல்லாமல் ஒரு 3%-5% வரைக்கும் தனியாக ஸ்பெக்ட்ரம் சார்ஜ்னு கட்டணும். ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணி தான் சர்வீஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, அப்போ அது தனியாக அந்த சார்ஜையும் கட்டணும். இப்போ இந்த கால்குலேஷனில் இன்னொரு ப்ராப்ளம் வருது. இந்த நிறுவனங்கள் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஏஜிஆரை கால்குலேட் பண்ணும்போது நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற மெயினான கோர் சர்வீசஸை மட்டும்தான் நீங்கள் வருவாயாக எடுக்கணும், ரெவென்யூவாக எடுக்கணும்னு சொல்லுது.
இப்போ கோர் சர்வீசஸ்லாம் என்ன ஒரு நிறுவனத்துக்கு, இப்போ செல்ஃபோன் நிறுவனத்துக்கு வாய்ஸ் சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறது, மெசேஜிங் சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறது, டேட்டா சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறது, மற்ற சில வேல்யூ ஆடட் சர்வீஸ்லாம் ஆஃபர் பண்ணுறது, இதுதான் கோர் சர்வீசஸ். அப்போ இதை மட்டும்தான் நீங்கள் வருவாயாக எடுக்கணும், எங்களோட வருவாயா லாபமாக நீங்கள் இதை தான் எடுத்து இதில் தான் நீங்கள் அந்த ஸ்பெக்ட்ரம் ஃபீஸையும் லைசன்ஸ் ஃபீஸையும் நீங்கள் வந்து நிர்ணயம் செய்யணும் அப்படின்னு இந்த நிறுவனங்கள்லாம் சொல்லுது. ஆனால் கவர்மெண்ட் இவங்க சைடில் என்ன சொல்கிறாங்க, டோட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய கோர் சர்வீசஸை மட்டும் நாங்கள் எடுக்க மாட்டோம், உங்களுக்கு மற்ற சில லாபம்லாம் இருக்குது, ஷேர் இஷ்யூ பண்ணும்போது அதில் அந்த டிவிடெண்ட் அந்த லாபம் வரும், நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வருமானம் உங்களுக்கு சிலது வரும், அதெல்லாம் மற்ற சில இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அதுலேருந்து லாபம் வரும். அப்போ இவ்வளோ வருவாயை நாங்கள் மொத்தமாக தான் நாங்கள் அட்ஜஸ்ட் கிராஸ் ரெவன்யூ நாங்கள் பார்ப்போம், அதில் ஒரு சதவீதத்தை லைசன்ஸ் ஃபீயாகவும் ஸ்பெக்ட்ரம் சார்ஜாகவும் போடுவோம் அப்படின்னு சொல்லுது. அப்போ கவர்மெண்ட் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அமௌண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். நான் சொன்னது போல் 20,000 கோடி ஆக்சுவல் ரெவன்யூ நம்ம வச்சுக்கிட்டோம்னா, கவர்மெண்ட் சொல்கிற கேல்குலேஷன் படி மற்ற இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் ப்ராஃபிட்லாம் எடுத்தோம்னா ஒரு 30,000 கோடி கிட்ட போய் இந்த அமௌண்ட் நிற்கும். அப்போ டோட்டல் ஏஜிஆர் அதிகமாகும் போது இந்த நிறுவனங்கள் கவர்மெண்ட்டுக்கு செலுத்தக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ரம் ஃபீஸும் லைசன்ஸ் ஃபீஸுமே அதிகமாகிடும். இந்த காரணத்தினால தான் இப்போ இந்த வோடஃபோன், பாரதி ஏர்டெல் போன்ற நிறுவனங்கள் கவர்மெண்ட்டுக்கு செலுத்தக்கூடிய அந்த சார்ஜ் பார்த்தீங்கன்னா நிலுவையில் நிற்குது. கிட்டத்தட்ட வோடஃபோன் நிறுவனம் மட்டுமே ஒரு 55,000 crores கவர்மெண்ட்டுக்கு செலுத்தணும். அதே போல் ஏர்டெல் கம்பெனி ஒரு 35,000 crores கவர்மெண்ட்டு செலுத்தணும். மொத்தம் எல்லா கம்பெனிஸும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 கோடி ரூபாய் இப்போ கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. இப்போ 2 நாளுக்கு முன்னாடி வோடஃபோன் கம்பெனி ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டாக ஒரு 2,500 கோடி ரூபாய் செலுத்தியிருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. 2015 அந்த செல்ஃபோன் நிறுவனங்கள்லாம் இந்த தீர்ப்பாயத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க இந்த கேஸை. அந்த ட்ரிபுனல் என்ன சொல்லுச்சுன்னா, 2015 இந்த நிறுவனங்களுக்கு சாதமாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது. நீங்கள் ஏஜிஆரை கால்குலேட் பண்ணும்போது இதர வருவாயை எடுக்கக்கூடாது, கோர் சர்வீஸை மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி இந்த செல்ஃபோன் கம்பெனிஸ்க்கு சாதகமாக அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அதுக்கப்புறம் 2019 போன வருடம் அக்டோபர் மாதம் என்ன ஆயிடுச்சுன்னா, சுப்ரீம் கோர்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணிடுச்சு. தீர்ப்பாயம் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட் ரிவர்ஸ் பண்ணி என்ன சொல்லுச்சுன்னா, கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு. ஏஜிஆரை கால்குலேட் பண்ணும்போது வெறும் கோர் சர்வீசஸை மட்டும் எடுக்கக்கூடாது, இதர வருவாய் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து ஆகணும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரக்கூடிய லாபம், மற்ற ஷேரில் வரக்கூடிய டிவிடெண்ட் லாபம், மற்ற இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்கள் ஏஜிஆரை கால்குலேட் பண்ணி அதிலிருந்து தான் நீங்கள் அந்த லைசன்ஸ் ஃபீயும் ஸ்பெக்ட்ரம் சார்ஜையும் நீங்கள் செலுத்தணும்னு சொல்லிடுச்சு. இப்போ இதுதான் பிரச்சனையே. இப்போ இந்தியாவோட டாப் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் இதுவே இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருச்சு. இந்த ஏஜிஆருங்கிறது இப்படி தான் கால்குலேட் பண்ணப்பட வேண்டும்ன்றத சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டதுனால இப்போ இந்த நிறுவனங்களுக்கு வேறு வழி இல்லை, இப்போ இந்த சார்ஜஸை செலுத்தியே ஆகும். இப்போ இந்த 2 நிறுவனங்கள் செலுத்தக்கூடிய அந்த அமௌண்ட் மதியம் பார்த்தீங்கன்னா 80,000 crore rupees இன்னைக்கு நிற்குது. இந்த காரணத்தினால தான் வோடஃபோன் நிறுவனம் என்ன சொல்லுதா, இந்தியாவில் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய சார்ஜ் நீங்கள் எங்கிட்டேருந்து வாங்குறீங்க, லைசன்ஸ் ஃபீன்ற பேரில் ஸ்பெக்ட்ரம் சார்ஜ்ன்ற பேரில் வாங்கினீங்கன்னா ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு இந்தியாவில் அதிகமாக இருக்குது, அப்போ இந்த மாதிரி ஒரு நாட்டில் நாங்கள் ஏன் பிஸ்னஸை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்குமெண்ட் எடுத்துகிட்டு வராங்க. நாங்கள் வந்து இந்தியா விட்டே வெளியேறலாம் கூட நினைக்கிறோன்னு கூட இந்த நிறுவனம் சொல்லுது. இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, இப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்னது சரிதானா இல்லையா? ஒரு சுப்ரீம் கோர்ட்ன்றது ஒரு ஜுடிஷியல் ஆர்கனைசேஷன். இப்போ இந்த கோர்ட்டுக்கு வந்து பொருளாதார ரீதியாக ஒரு எக்கனாமிக் ஃபைனான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு அனாலிசிஸை பண்ண முடியுமான்ற இன்னொரு ஒரு டிபேட்டும் எழுது. நம்ம இப்போ வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த லைசன்ஸ் ஃபீ வந்து ஏஜிஆரில் 1% தான் விதிக்கிறாங்க. அங்கே ரொம்ப கம்மி லைசன்ஸ் ஃபீ. மற்ற நிறைய நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த லைசன்ஸ் ஃபீ கிட்டத்தட்ட ஒரு 2% கிட்ட தான் வருது. இந்தியாவில் மட்டும்தான் லைசன்ஸ் ஃபீ 8% கிட்ட நம்ம விதிக்கிறோம். அப்போ அந்த லைசன்ஸ் ஃபீங்கிறது அதிகம். அது இல்லாமல் இந்த ஏஜிஆர் அதிகப்படுத்தி மொத்த வருவாயிலிருந்தும் அந்த லைசன்ஸ் ஃபீயை நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அப்போ மற்ற நாடுகளோட மெயினாக அந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவினுடைய லைசன்ஸ் ஃபீ மட்டுமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த காரணத்துக்காக தான் இந்த நிறுவனங்கள் இந்தியாவில் நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றி நாங்கள் ரீகன்சிடர் பண்ண போகிறோம், இந்தியாவில் எங்களுக்கு செயல்படுறதுக்கே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நிறைய நீங்கள் சார்ஜ் வரி நிறைய போட்டுட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி செயல்படுறது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஜென்ரலாக நம்ம இந்தியன் எக்கானமி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டோட அப்ரோச் எப்படி இருக்குன்னா, ஒன்று ரெகுலேஷனே அந்தளவுக்கு சரி இல்லாத மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த 2G ஸ்பெக்ட்ரமில் ஸ்கேம் நடந்தது, ஆக்ஷன் விடும்போது ஏலம் விடும்போது சரியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணலை, அதனால் நிறைய நஷ்டமாச்சு. அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாதனால லேக் ஆஃப் ரெகுலேஷனால கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் வந்துடுது, லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வீணாக போயிடுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்து பிடிச்சி ஸ்ட்ரிக்டாக அதிக சார்ஜஸ் அவங்க கிட்ட இருந்து நம்ம வசூலிக்கிறதுனால அந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட்டே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுது. ஒன்று நம்ம அப்படி இருக்கோம் இல்லை இப்படி இருக்கோம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இழுத்து பிடிக்கிறோம், இல்லை ஃப்ரீயாக ஒன்றுமே கண்டுக்காமல் விட்டுறோம்.
அப்போ இந்த 2 நிலைகள்ல இருந்தும் நம்ம மாறுபட்டு ஒரு மாடரேட் அப்ரோச்சுக்கு வரணும். ஒரு ஃபேரான லைசன்ஸ் ஃபீஸ், ஸ்பெக்ட்ரம் சார்ஜ் நம்ம கண்டிப்பாக நிறுவனங்கள் கிட்ட இருந்து வாங்கலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ அதிகமாகச்சுன்னா அது யார் மேலே விடணும்னா கஸ்டமர் மேலே தான் விடும். இப்போ இந்த நிறுவனங்கள் வோடஃபோன், ஏர்டெல் இப்போ இந்த அதிக இந்த அமௌண்ட்டை செலுத்திட்டு யாருக்கிட்ட இருந்து அதை வாங்க ட்ரை பண்ணுவாங்க, மக்கள்கிட்ட இருந்து தான் வாங்குவாங்க. அதனால தான் இந்த நிறுவனங்கள் ரீசெண்டாக ஒரு 2 மாதம் முன்னாடி இந்த வாய்ஸ் சார்ஜஸ், டேட்டா சார்ஜஸ்லாம் அதிகப்படுத்திட்டாங்க. 3 மாதத்துக்கு ஒரு 300 ரூபா இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட 500 ரூபா 600 ரூபாய்க்கு ஆக்கிட்டாங்க. அப்போ அல்டிமேட்டாக கவர்மெண்ட் விதிக்கக்கூடிய அந்த அடிஷனல் ஃபீஸ் சார்ஜஸ்லாம் யார் மேலே விடுதுன்னா பார்த்தீங்கன்னா அந்த பர்டன் அல்டிமேட்டாக காமன் மேன், இந்தியன் சிட்டிசன் மேலே தான் வரும். அப்போ கவர்மெண்ட் அட்லீஸ்ட் ஃபியூச்சரில் இந்த கம்பெனிஸ் மேலே விதிக்கக்கூடிய அந்த சார்ஜஸ், மற்ற எல்லா வரிகளையும் ஒரு ரேஷ்னலாக கால்குலேட் பண்ணி விதிக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். நான் சொன்னது போல லேக் ஆஃப் ரெகுலேஷன் தப்பு, எதையுமே நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நஷ்டத்தில் போக விடுறதும் தப்பு, ரொம்ப எக்ஸஸ் ரெகுலேஷன் பண்ணுறதும் தப்பு. இது இரண்டும் இல்லாமல் ஒரு மாடரேட் பாத்தில் நம்ம கவர்மெண்ட் செயல்பட்டதுன்னா அது இந்த நிறுவனங்களுக்கும் லாபம், மக்களுக்கும் இது வந்து மிகப்பெரிய நன்மையை எடுத்துகிட்டு வரும். நன்றி.